மளிகை கடைய பொறுத்தளவு வெளி மக்களுக்கு, அதாவது வெளிய ரோட்ல போறவங்களுக்கு தெரிஞ்சாதே வருவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ, பெரிய பெரிய கடையோ அது வந்து தெரிய தேவையில்ல. தெரிய தேவைன்னா வெளிய வந்து தண்ணி பாட்டிலு அந்த மாரி லேஸ் இந்த மாரி தொங்க போட தேவையில்ல. நம்மள மாரி சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க வெளிய அந்த மாரி தொங்க போட்டாதே மக்களுக்கு வந்து தெரியும். இங்கனக்குள்ள ஒரு கடை இருக்கு அப்படின்னு கண்டிப்பா தெரியும். ஏன் நான் இத வந்து உங்கள்ட்ட சொல்றேன்னா, இது எனக்கு வந்து ஒரு அனுபவத்த நான் உங்கள்ட்ட சொல்றேன். எனக்கு இதே மாரி நடந்திருக்கு. வெளிய இந்த மாரி லேஸ் தொங்க போட்டிருந்தேன். வெளிய லேஸ் தொங்க போட்டேன்னா, எந்த அளவுக்கு லேஸ் தொங்க போட்டேன்னா, இந்த சைடும் அந்த சைடும் லேசா தொங்க போட்டிருக்கேன். நான் பண்ண தப்பே அதுதான். தொங்க போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து வியாபாரம் ரொம்ப டல்லா இருந்துச்சு. என்னடா நம்ம வெளிய வந்து கடை இருக்குன்னு சொல்றோமே, சொல்லியும் நம்ம சொல்றதுனா நம்ம காமிச்சிருக்கோமே, ஏன் நம்ம கடை வந்து அவ்வளவா வியாபாரம் நடக்கல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ அத நீங்க பார்ப்பீங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடு அந்த ஒரு சைடா மேல தூள் தொங்குதா கேமரா பக்கத்துல. இந்த சைடு எதுவுமே தொங்கல. அப்படியே ஆப்போசிட் சைடுல பார்த்தீங்கன்னா, நேத்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ லேஸ் தொங்குச்சுன்னு போன வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கம்பி ஃபுல்லா லேசு. இப்போ வந்து அந்த இடத்துல லேஸ் இல்ல. இன்னைக்கு எனக்கு வியாபாரம் கொஞ்சம் பரவால்ல. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க.